மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தாவேக தலைவர் விஜய் குறித்து அநாகரிகமாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்திருந்த நிலையில் நடிகை த்ரிஷாவின் பெயரை குறிப்பிட்டு அநாகரிகமாக நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்திருந்த நிலையில் தாவேக தரப்பிலிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்திகளை தற்போது பார்த்து வருகிறோம். விஜய் குறித்து நயினாரின் பேச்சால் சர்ச்சை வெடித்துள்ள நிலையில் அவர் பேசியது என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதில் இருந்து வெளியே வரணும். முதல்ல பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதில் இருந்து வெளியே வரணும். முதல்ல பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதில் இருந்து வெளியே வரணும். முதல்ல பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதில் இருந்து வெளியே வரணும். முதல்ல நயினாரின் பேச்சால் தாவேக தரப்பில் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அவருக்கு பதிலளிக்கும் வகையில் தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். கேவலமான ஒரு தோல்வியை தழுவ போகிறார் என்று தெரிந்து இன்றைக்கி அவர் பொது வழியில் கேவலமாக தரைக்குறைவாக பேசி வருகிறார். கடைசி வரைக்கும் திரு நயினார் அரசியல்வாதியே ஆக போகிறதில்ல. அவர் கடைசி வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் அவர் காட்டிகிட்டு இருக்கிறாரு. அவர் கடைசி வரைக்கும் அரசியல்வாதியாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு நபராகத்தான் அறியப்படுகிறார். அவருக்கு இதை தவிர அவர்கிட்ட நம்ம பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. மக்கள்கிட்ட கனெக்ட் இல்லாத ஒரு பர்சன் நயினார் நாகேந்திரன். அவரை போன்ற நபர்கள் இது மாதிரியான தரைக்குறைவான பேச்சுக்களை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் அவர் கண்டிப்பாக படுதோல்வி அடைவார் என்பதில் எந்த மாற்றமும். கேவலமான ஒரு தோல்வியை தழுவ போகிறார் என்று தெரிந்து இன்றைக்கி அவர் பொது வழியில் கேவலமாக தரைக்குறைவாக பேசி வருகிறார். கடைசி வரைக்கும் திரு நயினார் அரசியல்வாதியே ஆக போகிறதில்ல. அவர் கடைசி வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் அவர் காட்டிகிட்டு இருக்கிறாரு. அவர் கடைசி வரைக்கும் அரசியல்வாதியாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு நபராகத்தான் அறியப்படுகிறார். அவருக்கு இதை தவிர அவர்கிட்ட நம்ம பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. மக்கள்கிட்ட கனெக்ட் இல்லாத ஒரு பர்சன் நயினார் நாகேந்திரன். அவரை போன்ற நபர்கள் இது மாதிரியான தரைக்குறைவான பேச்சுக்களை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் அவர் கண்டிப்பாக படுதோல்வி அடைவார் என்பதில் எந்த மாற்றமும். தொடர்ந்து விஜய் குறித்து நயினாரின் பேச்சால் சர்ச்சை வெடித்துள்ள நிலையில் அவர் பேசியது என்ன என்பதை தற்போது பார்த்தோம். அதற்கு தாவேக தரப்பிலிருந்து பதிலளித்ததையும் பார்த்தோம். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நேற்றைய தினம் சேலத்தில் தாவேக தலைவர் விஜய் நிர்வாகிகளை சந்தித்திருந்தார். அப்பொழுது பேசிய அவர், அடுத்தவர்களின் முகவரியில் அரசியல்வாதியாக இருந்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லோரும் ஒரு சவால், என்ன மாதிரி தனியாக சொந்தமாக ஒரு கட்சி ஆரம்பித்து 1% வாக்கு வாங்கி காட்டுகிற தில் இருக்கிறதா, திராணி இருக்கிறதா என்று பேசியிருந்தார். அதற்கு அதை விமர்சிக்கும் விதமாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது, பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர், முதலில் வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டும், த்ரிஷாவிடமிருந்து வெளியே வர வேண்டும், வெளியில் வந்தால்தான் எல்லாமே நடக்க முடியும், குடும்பத்துடன் நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழிநடத்திய இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும் என்று அவர் கூறியிருந்தார். மேலும் கூரையை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தை ஏறி வைகுண்டம் போக முடியுமா, விஜய் தனக்கு 30% வாக்கு இருக்கிறது என்று எப்படி கூறுகிறார், விஜய் எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது,
கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாது, விஜயகாந்திற்கு கூட அதை கூட்டமா என்று விமர்சித்திருந்தார். இதற்கு தாவேகா பரப்புரை செயலாளர் நாஞ்சி சம்பத் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். எனவே நயினார் நாகேந்திரனுக்கும் தாவேகாவினருக்கும் கடும் வார்த்தை போரே நிலவி வருகிறது. இந்நிலையில் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத்துடைய விமர்சனத்தை பார்த்தோம் என்றால், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கும் ஒருவர் எத்தகைய அரசியல் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற அடிப்படை அறிவு கூட நயினார் நாகேந்திரன் இழந்து விட்டார். எங்கள் கிளை செயலாளர் கூட இவரை விட கண்ணியத்தோடு பேசுவார். அறிவாலயத்தை திட்டினால் கமலாலயத்துள்ள ஒருவருக்கு காய்ச்சல் வருகிறதா? அறிவாலயமும் கமலாலயமும் ஓரளவாகிவிட்டதா? 4 கோடி ரூபாய் சிக்கலில் சிக்கி தவிக்கும் ஒரு நபர் அடுத்தவர்களுக்கு அறிவுரை கூறுவது இந்த ஆண்டில் மிகப்பெரிய நகைச்சுவை. கடந்த தேர்தலில் கட்டைப்பையில் கட்டுக்கட்டாக பணம் தூக்கி திரிந்த நாகம் இன்று ஊருக்கு உபதேசம் செய்வதா என்று அவர் விமர்சித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக நயினார் நாகேந்திரன் போன்ற கேவலமான நபர் கட்சியில் தலைமை பொறுப்பில் அமர்ந்து கொண்டு பொதுவெளியில் நாகரிகம் இன்றி பேச கூறுவது என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என தாவேகாவுடைய இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவர் வெற்றி பெறப் போவதில்லை, மக்கள் புறக்கணித்து விட்டார்கள், ஏற்கனவே நோட்டாவிற்கு கீழே இருப்பவர்கள் கேவலமான தோல்வியை தழுவப் போகிறார்கள், இறுதி வரை நயினார் நாகேந்திரன் அரசியல்வாதியாக மாறப்போவதில்லை, அவர் தன்னை தொழிலதிபராகத்தான் காட்டிக் கொண்டிருக்கிறார், கடைசி வரை அரசியல்வாதியை முயற்சி செய்து கொண்டிருக்கும் நபராகவே அவர் அறியப்படுவார், அவரை போன்ற நபர்கள் தரைக்குறைவாக பேசுகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும், இந்த தேர்தலில் அவர் படுதோல்வி அடைவார் என்று தாவேகா தரப்பிலிருந்து கடுமையான பதிலடிகளை கொடுத்து வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.